திராவிட பேச்சரங்க நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தேர்தல் பணிக்குழு செயலாளர் அண்ணன் இளப்புகழேந்தி அவர்கள் இணைந்திருக்காங்க. அண்ணா வணக்கம்ண்ணா. அனைவருக்கும் வணக்கம். கேளுங்க. இன்னைக்கு நம்ம பாஜகவோட மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் சவுக்கால அடிச்சுக்கிட்டது தான் ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு. சப்ஜெக்ட் என்னன்னாக்க, இந்த குற்றத்தை செஞ்சது திமுக காரங்க தான், அதான் திசை திருப்பிட்டு இருக்காங்க என்று சொல்லி அதிமுகவும் இந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. பிஜேபியும் ஆதாரங்களோட எடுத்து விடுறாங்க. பாருங்க, ஞானசேகரன் போது மாவட்ட துணை செயலாளராக இருக்காங்க, போஸ்டர் பாடுங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவை சத்தியம் இருக்காரு இல்லைங்களா, அவர் ஆதாரத்தோட ட்வீட் பண்ணியிருக்காரு. நேற்று புதிய தலைமுறை சேனல் கூட பேட்டி கொடுத்திருந்தாரு. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லுங்க. முதல்ல இப்படி இந்த சவுக்கால் அடிக்கிற நிகழ்ச்சி என்பது தெருவுல பிச்சை எடுக்கிறதுக்காக கொஞ்சம் பேர் சவுக்கால் அடிச்சுக்கிட்டு காசு கேட்பாங்க. அதுதான் நிறைய இடத்துல பார்த்துருக்குறாங்க எல்லாரும். இன்னும் கூட ஒரு இது பார்த்தீங்கன்னா, தப்பு செஞ்சிட்டோம், எங்களுக்கு தண்டனையை நாங்களே கொடுத்துக்கிறோம் அப்படின்னு அடிச்சுக்கிட்டு 2-3 கோயிலுக்கு முன்னால நின்னுக்குவாங்க. அவங்களுக்கு பிடிச்ச கோயிலுக்கு முன்னால நின்று அழுவாங்க, போவாங்க. ஆனா இந்த மாதிரி மிஸ்டர் அண்ணாமலை செய்யறது என்பது ஒரு காமெடி சீன். ஒரு காமெடியாக அதை பார்க்கணுமே தவிர வேற எப்படியும் பார்க்க முடியாது. அது ஒரு காமெடி சீன்ன்றத நான் சொல்லல. பாரதிய ஜனதாவினுடைய மிக பெரும் தலைவர்களில் ஒருவராக இருந்த மிஸ்டர் எஸ் சி சேகர் சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு காமெடியை இனிமே எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க, நாங்களாம் காமெடி இதே தள்ளி வச்சுட்டு சீரியல் எல்லாம் தான் பார்த்தோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அண்ணாமலையினுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் செயலின் காரணமாக ஏற்கனவே 100 ஓட்டு வாங்கின பாஜக இனி 50 ஓட்டு தான் வாங்கணும்னு அவர் தான் சொல்றாரு. அந்த அளவுக்கு லட்சணம். இது எதுக்காக இதை செய்யணும் அப்படின்னும் போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேல குற்றம் சொல்றாராம். இவர் யாரு? நீ யார்? நீ பிஜேபி என்கிற ஒரு கட்சி. நீ ஒரு ஐபிஎஸ் ஆபீசர்னு பேரு உனக்கு. நீ ஒரு ஐபிஎஸ் ஆபீசரா? நீ ஒழுங்கா படிச்சியா? RSS கோச்சிங் கிளாஸ்ல போய் செவரேறி கூச்சி படிச்ச பண்ணி RSS கோச்சிங் கிளாஸ் ஐபிஎஸ்க்கு. அது மட்டும் இல்ல, நேரடி தேர்வுல டைரக்ட் எக்ஸாமினேஷன்ல ஃபெயிலு, ரிட்டன் எக்ஸாம்ல ஃபெயிலு, 100 மார்க் கூட வாங்கல. அது 780 மார்க் 750 மார்க் மேல வாங்கணும். ஆனா நேரடி அந்த இன்டர்வியூல எல்லாம் RSS காரர்கள் உட்கார்ந்து இருக்கும் போது இன்டர்வியூல மார்க்க அள்ளி போட்டு இவர் ஐபிஎஸ் ஆபீசரா ஆக்குனாங்க. அதுவே ஃப்ராடு. இவன் ஃப்ராடுன்றதுக்கு அடுத்து தொடர்ந்து இந்த ஆள் செய்யறதுல என்ன பாத்தீங்கன்னா, நீ அடுத்தவங்க மேல குற்றம் சொல்றதுக்கு ஒரு விரலை காட்டுறதுக்கு முந்தைய ஒன்ன நோக்கி 3 விரல் வரும்னு அதுக்குதான் சொல்றது. போய் திரும்பி பாரு, உனக்கு என்ன யோகிதை இருக்கு, உன் லட்சணம் என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். நீ அதுக்கப்புறம் உனக்கு இங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல எஸ்பி போஸ்டிங்ஸ் போன, அங்க போய் செஞ்ச தப்பு தகராறு கட்ட பஞ்சாயத்து பண்ணி அங்க ஒரே தகராறு சஸ்பென்ஷன் ஆர்டர் இஷ்யூ பண்ணாங்க. அதுக்கும் தாண்டி அடுத்த போகும்போது பிஜேபிக்கு என்ன தகுதி, பிஜேபியில இருக்கிறதுக்கு என்ன குவாலிபிகேஷன் என்பதுக்கு அண்ணாமலை தான் உதாரணம். சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும், இது மாதிரி தப்பான காரியங்கள் நிறைய பண்ணியிருக்கணும், எல்லாரையும் ஏமாத்தி இருக்கணும்ன்றதான் இருந்தா பிஜேபியில பதவி கொடுப்பாங்க. அதுதான் பிஜேபி. இதுக்கு என்ன பதில் சொல்ல மிஸ்டர் அண்ணாமலை? நீ அடுத்தவங்களை குறை சொல்றிய. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்புல இருக்கக்கூடியவங்க பேர்ல எத்தனையோ பேர் இருக்கலாம். ஒரு ஞானசேகர் தான் இருக்காரா? ஒரு ஊர்ல எடுத்தா ஒரு சரவணன் தான் இருப்பாரா? ஒரு கோபால் தான் இருப்பாரா? அதே மாதிரி மிஸ்டர் அண்ணாமலை, இந்த அண்ணாமலைன்னு ஒரு அண்ணாமலை தானா? எத்தனையோ அண்ணாமலை. ஆனா அண்ணாமலையில எல்லாம் நல்ல அண்ணாமலை இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு கூத்து கோமாளி கிரிமினல் அண்ணாமலை இந்த பிஜேபி அண்ணாமலை தான். ஞானசேகரன் நம்ம திமுக சார்பாக இருக்கிறவருக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. அவர் பொறுப்புல இருக்க, அவர் அறிக்கை கொடுத்து அவர் வேலையை பாக்குறாரு. ஆனா தேவையில்லாம நம்ம கட்சி மேல இந்த புகாரை எடுத்து சொல்லி என்னையே நான் அடிச்சுக்கிறேன் அந்த சீனை பாத்தீங்களா? அததான் எஸ் வி சேகர் சொல்றாங்க, இன்னும் மத்தவங்க எல்லாம் சொல்றாங்க. அதனுடைய காமெடியை பாத்தீங்கன்னா வலிக்கவே இல்லாம அடிச்சுக்கிறதான். அது என்ன பெரிய சாட்டு பாத்தீங்களா? அந்த இதுல ஒரு தடுப்பு கூட வரல. அந்த சாட்டையே பொய் போலியானது. அதை பார்த்தாலே ஒரு நாடக காட்சி போல வருவாரா, இவர் அப்படி மேல தட்டிக்கு வரோம், உடனே ஒடியாந்து ஒருத்தர் கட்டி பிடிச்சுக்கு வரோம்.
கட்டி பிடிச்சிக்கிட்டு அப்படியே நிறுத்திடுவாராம். இவர் பெரிய தியாக சீலராம். காரி துப்புறான் மூஞ்சில, அதையும் தொடச்சிக்கிறார். தொடச்சுக்கிட்டு நான் இனிமேல் இப்படிதான். ஆனா அங்க இருந்த மக்கள் சொன்னதாக சொன்னாங்க, இவர் இப்படியே செஞ்சிட்டு இருக்கிறாருங்க, பாவங்க அப்படின்னாங்க. என்னங்க செய்யறது அப்படின்னாங்க. இல்ல இவர் இப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தாருன்னா என்ன அர்த்தம்? அண்ணாமலை ஏற்கனவே இது மாதிரி தான் நடக்கிறேன்னு சொல்லிட்டு நாடகம் ஆடினாரு. நடக்கிறேன் பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு பஸ்ல ஏறி பஸ்ல இறங்கினாரு. அப்புறம் நாங்கெல்லாம் பார்த்து சிரிச்சோம். இன்னைக்கு என்னடானா என்ன சாட்டியாலே அடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு சாதாரண ஜவுத்தால் பேப்பர்ல ஒண்ணு செஞ்சு வச்சுக்கிட்டு மேல தட்டிக்கிறாரு. ஆனா கடைசியா ஒண்ணு பெரிய ஆளுங்க அண்ணாமலை ஒரு லேடி சொல்லிட்டாங்க. என்னம்மான்னு கேட்டோம். அடுத்தது தீக்குளிக்கும் போராட்டம் செய்ய போறான்னு. அப்படியா? இப்படி கூட சொல்லலாம். ஏன் அண்ணாமலை செய்ய மாட்டாங்க? மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. அண்ணாமலைக்கு வந்து அந்த என்ன இருக்கு, மக்கள் எதிர்பார்க்கறது அண்ணாமலை தீக்குளிச்ச போராட்டம் செஞ்சாருன்னா பிஜேபிக்கு இன்னும் நிறைய ஆதரவு வரும், அதனால அவர் தீக்குளிக்கலான்றாங்க. செஞ்சாலும் செய்வார். எங்க அண்ணாமலை யார் தெரியுமா? சாதாரண ஆள் கிடையாதுன்னாங்க. எஃப்ஐஆர்னா என்னன்னு தெரியல, சார்ஜ் ஷீட்னா என்னன்னு தெரியல, ட்ரையல் கோர்ட்டுக்கு போயிருக்கா என்னன்னு ஒரு இழவும் இல்லாத ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் ஆகி இந்த மாதிரி அநியாயம் பண்றிய. உனக்கு ஒண்ணு சொல்றோம் அண்ணாமலை, நீ எதுக்கு அடிச்சுக்கிறேன்னு நான் சொல்லட்டுமா? இப்ப எதுக்கு இந்த காமெடி வேஷம் போடுறேன்னு தெரியுமா? உன் கட்சியை சேர்ந்தவங்க சொல்றாங்க விளம்பரத்துக்காக தமிழ்நாடு முழுவதும் பார்த்துக்கிட்டு ஓ அண்ணாமலை குதிப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருக்க. தமிழ்நாட்டு மக்களை கேவலமா நினைக்காத. இந்த மாதிரி சீன் போடுறவன் நடிக்கிறவன் எவனும் உருப்பிட்டதே கிடையாது. நடுத்தேர்வுல நின்றுகிட்டு கை காலை ஆட்டிக்கிட்டுனா உடனே தமிழ்நாடு ஒண்ணு ஏத்துக்கு நினைச்சிட்டியா? ஏற்கனவே இருந்த மரியாதையும் உனக்கு போயிடுச்சுடா, உன் கட்சிக்கு போயிடுச்சுடான்னு தான் உன் கட்சிக்காரன் சொல்லி அழுகுறான். எதுக்காக நீ செய்யற தெரியுமா? இந்த பதவியை நிலைநிறுத்த. இப்ப மிஸ்டர் அண்ணாமலை என்கின்ற 420 மலை ஆட்டுக்குட்டி அண்ணாமலை முதல்ல என்ன சொன்னுச்சு? சஸ்பென்ஷன். எங்க அப்பா ஆடு வளர்த்தார், மாடு வளர்த்தார், கோழி வளர்த்தார், நானும் அதெல்லாம் போய் வளர்க்க போறேன், ஆடு வளர்க்க போறேன்னு தான் ஆட்டுக்குட்டி அண்ணாமலை நான் எல்லாம். அதே மாதிரிதான் நான் வந்து 60 இடங்களில் கூட்டம் போடுவேன், 100 இடங்களில் பேசுவேன் சொன்ன. ஒண்ணுமே இது வரைக்கும் செய்யல இந்த ஆட்டுக்குட்டி. இந்த அண்ணாமலை ஏற்கனவே பிஜேபியினுடைய லட்சணத்தை எல்லாரும் கிழின்னு கிழிச்ச உடனே ஒண்ணுமே வேணாமா. நம்ம தமிழ்நாட்டுல இவர்களுடைய இந்த புஷ்பா, சசிகலா புஷ்பான்ற லேடிய ஓப்பன் ஸ்டேஜ்லயே பிஜேபி காரன் போய் கைய வைக்க, அந்த அம்மா கடுமையா திட்ட, பாலியல் பலாத்காரம் மக்கள் மத்தியில செஞ்சு அசிங்கப்பட்ட கட்சி பிஜேபி. அதுக்கு நீ கோமணத்தால உன் தலையிலேயே அடிச்சுக்கியா? கோமணத்தை எடுத்துட்டு அடிச்சுக்க மடத்தனமா பேசுறீங்க முட்டாள். உன் கட்சியும் நீயும்ன்ற மாதிரி நான் பேசல, இதையும் மக்கள் தான் பேசித்தான் தீக்குளிக்க சொன்னாங்க. அதற்கு மேல பெருசா சொல்லணும்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது, ஒரு இந்தியாவுக்கு பெருமை கொடுத்த மல்யுத்த வீராங்கனை சாட்சி இல்லையா? அந்த பொண்ணு வந்து இந்தியாவுக்கே பெருமை கொடுத்தது, உலக அளவுல விளையாடுது. அந்த பொண்ணும் அது கூட சேர்ந்த ரெண்டும் அதுகிட்ட போய் பிரிஜி பூஷன்றவன் யாரு? அண்ணாமலை ஃப்ரெண்டா? அண்ணாமலை அறிவு இருக்கா உனக்கு? இப்படி சாட்டையில அடிச்சுக்கிறிய, அப்ப அந்த ஆளுக்காக நீ ஏதாவது அடிச்சுப்ப. அந்த ஆள் என்ன பண்ணா? தப்பு பண்ணான், பாலியல் வன்கொடுமை செஞ்சான். இதுங்கெல்லாம் மல்யுத்த வீராங்கனைகள். உடனே பப்ளிக்ல அவுட் பண்ணிச்சுங்க. அந்த 2 மாசம் போராடினாங்கண்ணா. 2 மாசம் போராடி ஒரு எஃப்ஐஆர் கூட பதிவு பண்ணல. கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போராட்டம் கொடுத்துறாங்க. கம்ப்ளைண்ட ரிசீவ் பண்ணிக்கிட்டு எஃப்ஐஆர் போடல. இது வந்து எல்லாம் நாடு முழுக்க நாரி போச்சு. பிஜேபி வந்துட்டு எம்பி சீட்டு கொடுக்குறாங்க, சீட்டு கொடுத்து. அததான் நான் முதலே சொன்னேன். பிஜேபியில ஒரு பதவி வேணும்னா என்னென்ன குவாலிபிகேஷன்? இப்ப +2 போகணும்னா 10th பாஸ் பண்ணணும், டிகிரி போகணும்னா +2 பாஸ் பண்ணணும்னு ஒரு இது இருக்கு, நாம்ஸ் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். பிஜேபியில ஒரு பதவி போகணும்னா 2-3 பாலியல் கேஸ் இருக்கணும். பிஜேபி இன்னும் உனக்கு பெருமையா தரணும், இணை அமைச்சர் பதவியெல்லாம் கொடுக்கணும்னா பாலியலோட மர்டரும் பண்ணிருக்கணும். இதெல்லாம் இருந்தா தான் பிஜேபியில பதவியே கொடுப்பான்ற மாதிரி ஒரு நிலைமையை எல்லாருக்கும் தெரியும். நீங்க பாருங்களேன், நான் ஏன் இதை சொன்னேன்னா, அண்ணாமலை வந்து இப்ப இருக்கிற பதவியை தக்க வச்சுக்கணும். அமித்ஷா கூப்பிட்டு பாட்டு விட்டுருக்காப்ல, ஒன்னால்தான்டா ஏடிஎம்கே நம்மளை விட்டு போச்சு, ஏடிஎம்கே வந்து சேர்த்து திமுகவை எதிர்க்கணும், இல்லைன்னா ஒண்ணுமே ஓட்டு வராதுன்னு திட்டினதாகவும் ஒரு தகவல் மாற்ற போறதா. இது மாத்து விடுறதுக்கு தமிழ் இம்சன் ஒண்ணு வந்து குதிச்சுன்னு கிடக்குது மீண்டும் அந்த பதவிக்கு வர்றதுக்கு. அதனால இந்த ஆள் என்ன பண்ணா, அவுத்து போட்டுட்டு சாட்டையால அடிச்சுக்கிட்டு தன்னை ஒரு பெரிய தலைவர் மாதிரி காட்டுறான். அது அங்க இருக்கிறவன் ஏமாறுவான் தவிர இங்க இருக்கிற. ஏன்னு கேட்டீங்கன்னா, அமித்ஷாவினுடைய துறை செந்தில் வீட்டில் யார்? அந்த செந்தில் நம்ம
இந்த 420 மலை அண்ணாமலையோட மச்சான் ஓ மைத்துனர் செந்தில் வீட்டுல ரெய்டு விட்டானுங்க. ஆமா ரெய்டு விட்டு எவ்வளவு எடுத்தானுங்க? இவன் ஒய்ஃபோடைய உறவினர் எவ்வளவு இது பண்றாங்க? 100 கோடி ரூபாய் பெருமானமும் மற்ற ஆவணங்களும். அதுல அண்ணாமலையை வந்து லிங்க் பண்ணிக்கிட்டு அங்க ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்கு. அதனால எப்படி ஆளுங்கட்சி அவங்களுக்கே எப்படி ரைடு விடுறாங்க? அதாம்மா அமித்ஷா பதவி விட்டு விலகு ஓடு அப்படின்ற மாதிரி சொல்லி இதெல்லாம் ஒரு மிரட்டல் மாதிரி கொடுக்குறாங்க. 100 கோடி ரூபாய் ஆவணங்கள் எடுத்ததுங்க. அண்ணாமலையோட ஒய்ஃப் அகிலா, அந்த அம்மாவுக்கு இப்ப என்ன எவ்வளவு சொத்து இருக்கு? நீ எப்படி சம்பாதிச்ச? நீ எப்படிடா வந்த? அடுத்தவங்களை யோக்கியம் பேசுறீங்க என்று கேவலமாக எல்லாரும் கேட்கக்கூடிய அளவுக்கு இவங்க விவரமெல்லாம் வெளியில வருது. நம்ம மூலியமா இல்ல, அமித்ஷா துறையின் மூலமாகவே வெளியில வந்திருக்கு. ஆக எஃப்சி சேகருக்கு காரி துப்புறான், அமித்ஷா கூட்டமும் இவனை போட்டு நெருக்குது, இங்க இவன் வந்து அவுத்து போட்டுட்டு அடிச்சுக்கிறான். எல்லா வகையிலையும் பிஜேபி என்பது மிக கேவலமானது. பிரிட்ஜ் பூஷனுக்கு பதவி கொடுத்த மாதிரி இன்னும் மணிப்பூர்ல ஒரு பெண்ணை வந்து நிர்வாணம் படுத்திட்டு நடு ரோட்ல தப்புகள் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கிற பாரதிய ஜனதா, அந்த பாரதிய ஜனதா அந்த நாட்டை அந்த மாநிலத்தை இதுவரையில் எட்டி கூட பார்க்காத மோடியுடைய தொண்டைவன். இவன் யாரை நம்பி இருக்கிறான்னா நம்மள மோடியை நம்பி இருக்கானா, அமித்ஷாவை கிடையாதான். ஏன்னா மோடி இதெல்லாம் மன்னிச்சிருவாங்க. மோடிக்கு இது ரொம்ப பிடிக்கும் போல் இருக்கு, நமக்கு என்ன தெரியும். ஆனால் எதுவாக இருந்தாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேல தவறான முறையில தானாகவே கற்பிதம் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் செய்யறது. ஏற்கனவே இதே மாதிரி ஒரு காரியம் ஒண்ணு பண்ணிருக்கானுங்க இல்லையா? திமுக மேல வந்து ஏதாவது ஒண்ணு சொல்றதுக்குன்னு இவனுங்களே தயார் பண்றது. இப்போ அண்ணன் பொன்முடி அண்ணன் அவரு வந்து மக்களை பார்த்துக்கிட்டு மக்கள்கிட்ட பேசிட்டு இருக்காரு. அங்க போய் சேத்தவாரி அடிக்கிறது. யாரா அடிக்கிறான்னு பிடிச்சா பிஜேபி காரன். இந்த பிஜேபி காரனுக்கு இதான் வேலை. அதே மாதிரி மதுரை பகுதியிலையும் நம்ம பிடிஆர், அவர் எப்பேற்பட்டவர், படிச்சுட்டு வந்து எப்பேற்பட்ட ஒரு அறிவுபூர்வமான ஒரு சிந்தனையாளர், மிகப்பெரிய படிப்பார். அவரு சிறந்த முறையில அட்மினிஸ்ட்ரேட்டரா இருந்து தன்னுடைய நிர்வாகத்தை நடத்திட்டு இருக்காரு கேபினெட்ல. அவருடைய கார் மேல செருப்பு தூக்கி போறது யாருன்னு கேட்டா பிஜேபி. இந்த பிஜேபி என்ன பண்றது? இப்படி நல்லவங்க மேல செருப்பு தூக்கி போறது, சேர தூக்கி போறது, சேரு தூக்கி போறது, இதையும் செய்து கொண்டு இருக்கிற இந்த அயோக்கியத்தனமான ஆட்டுக்குட்டி அண்ணாமலையினுடைய திட்டங்களும் சதியும் வெளியில வருது. நீங்க வேணா பாருங்க, எழுதி வச்சுக்கீங்க. இன்னும் கொஞ்ச நாட்களில் இந்த 420 மலை கம்பி என்ன போறான். கம்பி என்ன போறான்? தெருவுல இருக்கிற கம்பி இல்ல, ஜெயில் கம்பியை என்ன போகின்ற காலம் வந்து. எது எதுக்காக, என்ன காரணத்துக்காக? எதுக்காகனா ஊர் முழுக்க இப்படி திட்டி இது பண்ணி கொள்ளையடிச்சு பதுக்கி வச்ச பணத்துக்காக மட்டும் இல்ல. இப்ப நடு ரோட்ல நின்று தூக்கி இதால் அடிச்சுக்கிறது அதால் அடிச்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வேலைகளை செஞ்சுக்கிட்டு போகும்போது பப்ளிக் ஒப்பீனியனே இவன் பெரிய தொல்லையை கொடுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி டெஃபமேஷன் மட்டுமல்ல, பப்ளிக்கு வந்து இவன் கொடுக்கிற நெருக்கடி தொல்லைகளும் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அதனால இவனை அரெஸ்ட் பண்ணி உள்ளத்துக்கு போறது வந்து காலம் வந்துகிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் பிஜேபிக்காரர்கள்ல பாதி பேர் கூட இவனை ஆதரிக்க மாட்டாங்க. அதை முதல்ல நம்மளை தெரிஞ்சுக்க. ஏன்னு கேட்டா அவங்க எல்லாம் 100% தப்பு செய்வான், பிராட் அவன். இப்ப இந்த சவுக்கடி அடிக்கிறதுக்கே முன்னணி தலைவர்கள் யாருமே இல்லையே. ஒரு 4-5 பேர் இருந்தாங்க கூட, முன்னணி தலைவர்கள் யாருமே வரல. தலைவர்கள் யாரும் இல்லைன்னா இவன் வந்து எல்லாரையும் கீழே தனக்கு கீழே போட்டு அமுக்கி மேல ஏறி நின்னுக்கிறான். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அது அந்த கட்சியினுடைய காட்சி, அவ்வளவுதான். அவங்க எல்லாம் தப்பு பண்றவங்க. ஏன்னா பிஜேபி கொள்கை தவறானது, தமிழுக்கு எதிரானது, தமிழ்நாட்டுக்கு எதிரானது. இங்க வந்து இப்ப என்ன முடிவு பண்ணிட்டானுங்களா எல்லாம் சேர்ந்து, தமிழ்நாட்டிற்கு நிதி நெருக்கடியை இன்னும் அதிகமாக கொடுத்தோம்னா முதலமைச்சர் கஷ்டப்படுவாரு, தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்திருக்கிற நல்ல பெண் உரிமை திட்டங்கள் எல்லாம் நிறுத்தணும், அப்ப நம்ம ஓட்டு கேட்கலான்னு தமிழ்நாட்டு மக்களை பாவப்படுத்த, அவர்களை கஷ்டப்படுத்த பிஜேபி பிளான் பண்ணிட்டு இருக்கான். அது ஒரு பக்கம், அது ஒரு கூட்டம். அது அரசியல் ரீதியாக அவன் செய்யறான். அதை நாங்க எப்படி சந்திப்போம்னு நம்ம தலைவர் சொல்லியிருக்காங்க. இவன் எப்படின்னு கேட்டா இவன் அடுத்த கூட்டம். இவன் வந்து பெருச்சாலி மாதிரி நோண்டிக்கிட்டு இது பண்ணிட்டு தன்னை பெரிய உருவமா காட்டிக்கிற மாதிரி இந்த ஆட்டுக்குட்டி திமுக ஆட்சியில இருந்து இறக்கும் வரை செருப்பு போட மாட்டேன்னு சொல்லி இருக்கிறாரு. அப்ப வாழ்நாள் முழுவதும் செருப்பு போட மாட்டான், அதுதான் அர்த்தம். வாழ்நாள் முழுதும் செருப்பு போட மாட்டான். இந்த மாதிரி எவனாவது பேசுவானா? அரசியல்னா அரசியல் பேசு. மக்களுக்காக நாம் அரசியல் செய்கிறோம், மக்கள் நன்மைக்காக. அந்த திட்டங்களை பேசு. தமிழ்நாட்டு மக்களே,
நாங்கள் வந்து இந்த சுரங்கத்தை, டங்ஸ்டன் சுரங்கத்தை நாங்களே நிறுத்தி விட்டோம், நாங்கள் நிறுத்தி விட்டோம், எங்களை ஆதரிங்கன்னு போய் சொல்லி பார்ப்போம். கார்ப்பரேட் கம்பெனியின் கைக்கூலியாக இருந்து அங்கே இருக்கின்ற லட்சக்கணக்கான மக்களுக்கு துன்பம் தரக்கூடிய அளவிற்கும் தமிழ்நாட்டு புராதன சின்னங்களை எல்லாம், நம்முடைய தொன்மையான அடையாளங்களை எல்லாம் அழிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு துறைமுகத்தை கொடுப்பானா, அதை வந்து நம்ம முதல்வர் நான் இருக்கிற வரைக்கும் நடக்காதரா என்று சட்டப்பேரவையிலே அதிகாரப்பூர்வமா அறிவிக்கிறாரு. அப்ப என்ன பண்ணணும், இவன் 420 நானும் உங்களோடு இருக்கிறேன், அதை வந்து இங்க வர விட மாட்டேன்னு சொன்னீங்கன்னா உன்னை ஒரு மனுஷன்னு ஒத்துக்கலாம். நீ ஒரு மிருகம், அதை கொண்டு வந்து எங்க மக்களை நாசப்படுத்துறது நீ தானே முன்னால போய் நிக்கிறியான். நம்மள காசு வாங்கியிருக்காப்ல, அதை நான் முடிச்சு கொடுக்குறேன்னு அந்த சுரங்க விஷயத்த. அதனால இதெல்லாம் வந்து நாளைக்கு வெளியே தான் வரும். சுரங்கத்தை இது பண்ணி விடுறது, நீங்க வந்து இப்ப சமஸ்கிருதத்துக்கு 620 கோடி ஒதுக்குறது, தமிழுக்கு வெறும் 20 கோடி ஒதுக்குறது, எல்லா விதத்திலேயும் தப்பு செஞ்சு போறது. பொங்கல் அன்னைக்கு வேணுனே சென்ட்ரல் கவர்மெண்டினுடைய எக்ஸாமினேஷன்ஸ் வைக்கிறது, அப்புறம் நம்ம எதிர்த்தா எடுக்கிறது, இப்படி தமிழ்நாட்டிற்கு எல்லா வகையிலையும் தீங்கு நினைக்கக்கூடிய ஒரு கட்சியில இருந்துகிட்டு நான் சாட்டையால் எடுத்துக்கிறேன், நான் ஷவுக்கால் அடிச்சுக்கிறேன்றது, நான் கடைசியா இந்த கருத்தை என்ன சொல்லி ஒரு எதிர்கட்சிகள் வலியுறுத்தும் தானங்கண்ணா, ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கும் போது அது பொண்ணுக்கு நியாயம் வேணும், குற்றவாளி தண்டிக்கப்படணும் வலியுறுத்த. அது என்ன சொல்லணும், எல்லா கட்சியும் எல்லாரும் சொல்றவங்கதான். நாம இப்ப சொல்றோமா, கரெக்டா நம்முடைய அமைச்சர் அண்ணன் ரகுபதி அண்ணனும் அதுக்கு அழகா பதில் கொடுத்தாரு. நம்ம உயர்நிலை கல்வித்துறை அமைச்சர் தம்பி கோவிச்செழியனும், அமைச்சர் கோவிச்செழியன் ரொம்ப அழகா சொன்னார். தப்பு நடக்குது, சமூகத்துல நல்லது கெட்டது நடக்கும், நல்லது கெட்டது நடக்கும்போது யார் கெடுதியை தவறாக செய்கிறார்களோ உடனே அவர்களை பிடித்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறது தான் சட்டம், அதான் சட்ட ஒழுங்கு. அந்த வகையில இந்த நிலையில கம்ப்ளைண்ட் கொடுத்த அடுத்த நிமிடமே பிடிச்சோம். அது கூட இந்த எடப்பாடின்ற எடுப்பிடி சிசிடிவி கேமராலாம் இல்லையான்னு உளறிங்கிறது. அப்புறம் காவல்துறை சொல்லிச்சு அந்த கேமராக்கள் மூலமாகத்தான் இந்த அக்யூஸ்டியா புடிச்சே அனுப்பிச்சு அதோட போயிட்டான். அந்த எதுக்கு சொல்றோம்னா, இப்படி உடனடியாக நடவடிக்கை எடுத்து ஒரு அரெஸ்ட் பண்ணி கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் விசாரணை 2 மணி நேரத்துல கைது பண்ணிருக்காங்க. இன்னும் விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. அப்ப சட்டம் சரியாக, சட்டம் ஒழுங்கு சரியாக, அந்த துறை சரியாக இருக்கு. அந்த வேலையை வந்து ஒழுங்கா பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு பேர் தான் கவர்மெண்ட். அதை அவரே சொல்லியிருக்காரு. ஆக அரசு முறையாக, அவர் திமுகவை சேர்ந்தவர், இவர் இந்த கட்சியை சேர்ந்தவர், அந்த கட்சியை சேர்ந்தவர், இப்படின்னு நீங்களே போட்டுக்கிட்டு நீயே மாலையை போட்டுக்க. பாரு 420 மேல உனக்கு சேலஞ்ச், சவால் விடுறோம், முடிஞ்சா டைரக்டா மோதிப்பார். லீகலாவும் பேசலாம், சட்டப்படியும் பேசலாம், உனக்கு அரசியல் போகும், எதுவாக இருந்தாலும் தவற வந்து ஆதாரபூர்வமாக பேசிட்டு இருக்கிறதுல ஒண்ணு எந்த அர்த்தமும் கிடையாது என்பதை இப்ப சொல்லிட்டு உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புறேன். கடைசியாக 420 மலை இன்னைக்கு சாட்டையால அடிச்சுக்கிட்ட மாதிரி கடைசியா அந்த மக்கள், அந்த அம்மா வந்து சொன்னாங்கல்ல, பேசாம இவ தீக்குளிச்சிருக்கலாம்னு, அந்த தீக்குளிக்கிற வேலைக்கு போயிட்டா நல்லதுன்னு தமிழ்நாட்டு மக்கள் சொல்றாங்க. அதை கேட்கட்டும். சரிங்கண்ணா, நன்றிங்கண்ணா, மகிழ்ச்சிங்கண்ணா, வணக்கம், வாழ.